வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக SVS. வணக்கம். இப்போ சமீபத்தில் நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்தபோது, நாட்டினுடைய பொருளாதார பட்ஜெட் தாக்கல் செய்தபோது அதில் ஆதிச்சநல்லூர் பற்றி சொல்லி அதில் ஒரு அருங்காட்சியகம் அமைப்பதற்கான நிதி உதவி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஆதிச்சநல்லூர் பற்றி அவர்கள் சொன்ன உடனே அதை பல பேர் அது எங்கே இருக்குது அப்படின்னு உடனே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கீழடி சரியான காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் ஊடகங்கள் அதனை உலகம் முழுவதும் எடுத்து சென்று விட்டன. அமெரிக்காவில் கூட ஃபெட்னா மாநாட்டில் கீழடி நம் தாய்மடி என்று அதனுடைய பின்னணியில் போட்டிருந்தாங்க. இப்போ அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் தொல்லியல் களங்கள் என்று எடுத்து பார்த்திங்கன்னா அவையெல்லாம் எவை? இப்படி வச்சுக்கோங்க. ஆதிச்சநல்லூர் முதன்மையானது, அரிக்கமேடு பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில், கொடுமணல் கரூருக்கு பக்கத்தில், பொருந்தில் பழனிக்கு பக்கத்தில், அதே போல் அழகன்குளம் எங்கே நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில், ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில், பிறகு கீழடி நம்முடைய மதுரையிலேருந்து ராமநாதபுரம் போகிற வழியில் இருக்கக்கூடிய இடம். இவை எல்லாமே அகழ்வாய்வுக்குரிய இடங்கள் தான். இதில் குறிப்பாக இந்த ஆதிச்சநல்லூருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகிற வழியிலே தாமிரபரணி அந்த இடத்தில் திரும்பி போகிற பாதையின் மேட்டில் அமைந்திருக்கிற இடம் இது. நம்முடைய புகழ்மிக்க பேராசிரியர், எங்களுடைய இனிய நண்பர், நல்லா சொன்னால் எனக்கு ஆசிரியர் திருமிகு பரமசிவன் அவர்கள், தோப்பா என்று அழைக்கப்படுகிற பரமசிவன் அவர்கள் என்ன ஒரு முறை அழைச்சிட்டு போயிருந்தார். அவருக்கு ஊர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை. ஒரு முறை அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்போ போய் நாங்கள் காரை நிறுத்திட்டு போய் பார்த்தா உண்மையாக ஒரு பரந்த வெளிங்க, 114 ஏக்கர் முழுவதும் மேலாக எங்கே எடுத்தாலும் பானை ஓடுகள் மற்றவையெல்லாம் கிடைக்குது. அதில் எப்போ இதில் அகழ்வாய்வு தொடங்கப்பட்டதுன்னு அவர்கிட்ட கேட்டேன். பெரிய வரலாறே சொன்னார். அவர்கிட்ட எதை பற்றியும் கேட்கலாம். அதை அப்போ சொன்னார். 1876 ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு தொல்லியலாளர் அங்கே ஆய்வு பண்ணியிருக்கார். சரி, அதுக்கடுத்து 1896 இதே மாதிரி நடந்திருக்குது. 1904 ரெயோ என்கின்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி அதை தொல்லியல் இதில் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு பண்ணியிருக்கார். பிறகு நம்முடைய அரசாங்கம் அதனை எடுத்துக்கொண்டு அதில் தொடர்ந்து தொல்லியலாளர்கள், பெரும் பெரும் அறிஞர்கள் போய் ஆய்வில் ஈடுபட்டாங்க. ஐராவத மகாதேவன், நடன காசிநாதன், சத்தியமூர்த்தி, இன்னும் பலரும் அதில் முயற்சி பண்ணி எடுத்தாங்க. அங்கே என்னென்ன பொருள்கள் கிடைச்சிருக்கு என்றால் பெரிய ஆச்சரியம். அங்கு கருப்பும் சிவப்பும் கலந்த ஓடுகள் கிடைச்சிருக்குது. காலம் என்ன அப்படின்னா, அங்கே கிடைத்த பொருள்களை அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்க. C14 அப்படின்னு அந்த ஆய்வுக்கு அனுப்புகிற போது கிமு 905, கிமு 700 என்று கிடைத்திருக்குது. ஏறத்தாழ நம்முடைய மிக பழைய இடங்களில் அது ஒன்றாக இருக்குது. அது தவிர அங்கே இருக்கிற மக்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய பொருள்கள் பலவை கிடைத்திருக்கின்றன. பானை ஓட்டில் கீறல்கள் இருக்கின்றன. அது எழுத்துக்களாக இருக்கலாம் என்று ஒரு சாரார் சொல்கிறாங்க. அது இன்னும் சொல்வதாக இருந்தால் அது கதிரவன் மகன் ஆதன் என்கின்ற பெயரில் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் கதிரையுடைய முருகப்பெருமான் என்கின்ற பெயரில் சொல்கிறாங்க. ஆனால் அவையெல்லாம் ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட அவை வெறும் கீறல்கள் தான் என்று சொல்கிறவர்களும் உண்டு. அதனை ஒட்டி மிகப்பெரிய நகரம் ஒன்று அமைந்திருக்கிறது என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன. கோட்டை சுவர்களும் அங்கு இருக்கின்றன. இன்னொன்று, அங்கு பொன் கிடைத்திருக்கிறது, மணி கிடைத்திருக்கின்றன, வேல் போன்ற கருவியும் கிடைத்திருக்கிறது. பல்வேறு வகையான மான், பெண் உருவங்கொண்ட அந்த அமைப்புகள் கிடைத்திருக்கின்றன. இவை எல்லாவற்றிலும் காட்டில் 2 அடுக்குகளை கொண்ட முதுமக்கள் தாலி கிடைத்திருக்கிறது. அதாவது இடுகாடு. நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்களை அவர்கள் மண்ணிலே புதைப்பதற்கு பதிலாக பெரும் பானைகளில் வைத்து, அந்த பானைகளுக்குள் உட்கார வைத்து, அந்த பானைகளை வைத்து அவற்றை பூமியிலே புதைப்பார்கள். மேலே கற்களை சுற்றி வைப்பார்கள். இந்த மாதிரியான தட்டைகள்,
கருங்கல் திட்டை என்று இதற்கு பெயர். இந்த மாதிரியான 2 அடுக்குகளை கொண்ட முதுமக்கள் தாலி அங்கு கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட அங்கு கிடைத்த பொருள்கள், அபூர்வமான பொருள்களை எல்லாம், அவர்கள் அங்கு பயன்படுத்திய பொருள்களை எல்லாம் தொல்லியல் அருங்காட்சியகத்திற்குத்தான் இன்றைக்கு பெருநிதியை ஒதுக்கியிருப்பதாக நம்முடைய நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்த பெருநிதி கிடைப்பதன் மூலமாக ஆதிச்சநல்லூரில் தொடர்ந்து கீழடியைப் போல ஆய்வும் தொடங்குமானால் இன்னும் நம்முடைய தமிழகத்தினுடைய பழமையும் பெருமையும் உலகம் அறியும். நிச்சயமாக இவ்விடங்களெல்லாம் சென்று பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய தொல்லியல் துறை அதிகாரி திரு வேதாசலம் அவர்கள், திருமிகு சாந்தலிங்கம் அவர்கள், இவர்களோடு நான் பலமுறை சென்று வந்திருக்கிறேன். கொடுமணல் போய் வந்திருக்கிறேன். புருந்தில் பழனிக்கு அருகே போய் மன்னன் ஆண்ட பகுதிக்கு போய் வந்திருக்கிறேன். அழகன்குளம் போய் வந்திருக்கிறேன். தோப்பா அவர்களோடு சேர்ந்து ஆதிச்சநல்லூர் சென்று வந்திருக்கிறேன். எல்லா இடங்களையும் பார்க்கிற போது நாம் டைம் மிஷினில் ஏறி, அதாவது கால எந்திரத்தில் ஏறி பழமையை சென்று பார்த்தது போல நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இதில் ஆர்வமுள்ள பெருமக்கள், கல்வெட்டை படிக்கின்ற பெருமக்கள், தொல்லியலில் பெருமை கொண்ட பெருமக்கள் கட்டாயமாக இதனை சென்று பார்க்க வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், நம்முடைய பாடத்திட்டத்தில், நம்முடைய பள்ளியில், கல்லூரியில் கட்டாய பாடமாக தொல்லியல் வைக்கப்படுமே ஆனால் நம் பழமையை உலகறியும். இது நிச்சயம்.